வாங்க விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, செவ்வாயை ராசியின் அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள், கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள், அதேபோல் உங்களுக்கு நட்சத்திரம் மற்றும் பொது பலன்களை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம். விருச்சிகத்தை பொறுத்தவரை விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை என்ற 3 நட்சத்திரங்கள் உள்ளன. கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானானவர் வக்கிரஸ்தானத்தில் காணப்படுகிறார். ராகு அஷ்டமஸ்தானத்தில் புதன், குரு சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில்ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அதேபோல் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் காணப்படுகின்றன. உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிரக மாற்றம் இந்த மாதத்தில் முடிஞ்சிருக்கு. இந்த கிரக மாற்றத்தினால என்ன பலன்கள், அதே போல் மீதம் இன்னும் 3 கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதை பற்றிலாம் விரிவாக பார்ப்போம். கிரக மாற்றத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3/8/2025 அன்று பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வரார். இப்படி வரதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொன் பொருள் வரவு இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 17/8/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு வரார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தோட நடுப்பகுதிக்கு அப்புறம் தொழிலில் தொழிலும் சரி, தொழில் விருத்தியும் சிறப்பாக அமைய போகுது. ஏன்னா உங்களோட கிரக மாற்றம் அப்போ சூரியனை சார்ந்து நடக்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா 21/8/2025 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வரார். சுக்கிரன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்பார்னு சொல்லுவோம். அதனால் சுக்கிரன் வரதுனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாகவே இருக்க போகுது. அதே போல் இந்த மாதத்தோட கடைசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/8/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரக மாற்றம் நடக்குது. அன்னைக்கு என்ன பண்ணா பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறார். இப்படி புதனும் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இந்த கால நேரத்தில் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றங்களும் கிரக நிலைகளும் இருக்க வேலையில் உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளும் அதே போல் பணவரத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் பலனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே போல் இதுவரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்திருக்கலாம். அந்த தடைகள் தாமதங்கள் விலக போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் தாமதங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள் தாமதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தடைகள் தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சிறப்பாக இருக்க போது. ஏன்னா உங்களோட கிரக நிலைகளில் செவ்வாய் முக்கியமான ஸ்தானத்தில் பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இனி வரும் நாட்களில் இருக்க போகுது. அதே போல் இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகள் பண வரத்தாக இருக்கட்டும், பொருள் வரத்தாக இருக்கட்டும், பொன் பொருள் நகை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான வரத்து இருக்கும். சிறப்பான வரத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வரத்தினால் நீங்கள் புதிய தொழில் இல்லை புதிதாக பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான காலமும் சூழ்நிலையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாக காணப்படுது. இங்கே இதுவரை இருந்த தாமதங்கள் அது பார்த்தீங்கன்னா வேலையை பொறுத்து தாமதங்களோ அல்லது பார்த்தீங்கன்னா பணத்தை பொறுத்து தாமதங்களோ அது எல்லாமே மாறப்போகுது. இதனால் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறதில்லை. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை சார்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பயணங்கள் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் வரவோ இல்லை பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது.
நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. அப்படி அனுசரணையாக நடந்துக்கிறப்போ உங்களுக்கு அவங்களால ஏற்றம்ங்கிறது அப்படியே அதிகமாகவோ இல்லை 2 மடங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியோட பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கனவி மணவன் இருக்கு இல்லையா, உங்கள் 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கு இருக்கும். அதே போல் வருத்தங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம் நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்கள் நடக்க போகுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பீங்க. இந்த நிதானம் தான் உங்களை வந்து மேல் நோக்கி கொண்டு போக போகுது. இந்த நிதானத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்க போகுது. நிதானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆயுதமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது நண்பர்களே. அதே போல் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் எல்லா வேலையிலும் வரப்போகுது. ஏன்னா ஒரு வேலையை எல்லாருமே வந்து சிறப்பாக செய்கிறப்ப என்னாகுன்னா அந்த வேலைக்கு சார்ந்த பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் வேலையை சார்ந்து சிறப்பாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் வாய்ப்பை வந்து சில பேர் தட்டி பறிக்கிற மாதிரி வரலாம். அதை போராடி தான் நீங்கள் திருப்பி வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இங்கே உருவாகும். அதனால் வந்து போராட்டத்தை தான் கலைத்துறையில் இருக்கவங்க சந்திக்க போகிறீங்க. இருந்தாலும் அந்த போராட்டங்கள் உங்களுக்கு வந்து வீண் போராட்டமாக இருக்கிறது, அது வந்து வெற்றிகளின் போராட்டமாக பார்க்கப்படுது. இதனால் வந்து உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அடையிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எதுக்கும் குறைகள் இருக்காது. எதுக்கும் குறைகள் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நிறைகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களோட இதுவரை இந்த குறைகள் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பில் நாட்டம் வரப்போகுது. நாட்டம் வர்றது மட்டும் இல்லாமல் அதனால் நாட்டத்தினால வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் கூட போகுது. மதிப்பெண்கள் கூடுறதுனால உங்கள் ஆர்வம் அதிகமாகும். இந்த ஆர்வத்தினால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காது. இந்த கால நேரத்திற்கான உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வழங்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து ராசியின் அதிபதியாக செவ்வாய் மட்டும் இல்லை, முருகனும் அதே போல் ஆஞ்சநேயரும் இருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முருகனையும் நீங்கள் ஆஞ்சநேயரையும் இந்த கால நேரத்தில் வணங்குறது சிறப்பாக இருக்கும். அதே போல் கந்தனோட கருணை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்க போது. கந்தன் கருணையால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போது. அதே போல் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான நாள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் முருகனை வணங்குறப்போ முருகனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 அதிர்ஷ்டமான தினங்கள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 1, 2 ஆகஸ்ட் 1, 2 இரண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைஞ்சிருக்கும். அந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட கடைசியில் 28, 29 இந்த கடைசி 2 நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுது. இந்த அதிர்ஷ்டமான தினங்களில் நீங்கள் நல்ல விஷயத்த நிறைய செய்யலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். புது தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் செய்கிறப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்றம்ங்கிறது இதை சார்ந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்படி வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை இந்த நாளில் செய்யலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 20 இந்த 2 நாட்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த கால நேரத்தில் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்கள் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதத்துக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். கஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சு. இதுவரை இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே வந்து தீரப்போகுது. மனக்கசப்புகள் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த நஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. முடிவுக்கு
வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான நிலைமை வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷம் வந்து உங்கள் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் நிறைவாக இருக்கிற காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையரோட வழியில் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது. சிறப்பான ஏற்றங்கள் வரது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஏற்றங்களை சார்ந்து உங்கள் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி 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 அப்படிங்கிறது வந்து இரட்டிப்பாகிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை தாமதப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து சீராக நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. இதுவரை இருந்த தாமதங்கள் தடைகளும் வந்து நீங்க போகுது. உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாகனம் வண்டி வாகனம் இல்லை நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகமும் அருளும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து புதிதான வீடு வாசல் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட பழைய வீடுகளையும் வந்து சரி செய்யறதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான முன்னேற்றங்களை உங்கள் தொழில் ரீதியாகவும் உங்களோட பொருளாதார ரீதியாகவும் அடைய போகிறீங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் இருக்க வேலையில் அடுத்து வந்து அனுஷம் பார்க்கலாம். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து உங்களுக்கு வந்து பண வரத்து சீரும் சிறப்புமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப அதிகமான பண வரத்து இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு சீரான பண வரத்து இந்த கால நேரத்தில் இருக்கும். அந்த சீரான பண வரத்துனால உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் பண வரத்தை சார்ந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் நீங்கள் சுப செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டி இருக்கும். இந்த சுப செலவுகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அடைய போகுது. இந்த சுப செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொன் பொருளாக வாங்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது வந்து நன்மைகள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட தூக்கம் கெடுவதற்கான காலமும் நேரம் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் சரி செய்யறதுக்கு கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்துக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை தரப்போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் நீங்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா பொருட்கள் வந்து களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொருட்களை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் போயிட்டு ரொம்ப அதிகமாக அவைலபிளாக நிற்காதீங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் வந்து தலையிடாதீங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி கொடுக்குறதோ இல்லை பணத்தை வந்து அதிகமாக கொடுக்குறதோ அது மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதான் குறிப்பாக வந்து யாருக்கும் எந்த வகையிலும் வந்து ஜாமீன் இது மாதிரி கையெழுத்து போடுறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி பண்ணாலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனைகளில் 90% பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் நீங்கிடும். அதனால் உங்களுக்கு வந்து ஏற்றம்ங்கிறது அந்த பாதி பிரச்சனைகள் நீங்கிறப்போ உங்களுக்கு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு காணப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நட்சத்திர பலன்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வாழ்க்கை இருந்ததுக்கு வேலையில் அடுத்து நம்ம வந்து கேட்டை பார்க்கலாம். கேட்டைக்கு இந்த கால நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் நண்பர்களோட பழகிறப்பையும் அதே போல் புதிதாக இருக்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி கவனமாக இருக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பெரியோர்கள் வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மா வாக்கையோ இல்லை வந்து நீங்கள் கொடுத்த வாக்கையோ வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. அந்த வாக்கை காப்பாற்றுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றமும் அதே போல் உங்களோட பெயரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னப்பா பார்ப்போம் இவங்க அப்பா கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்து சிறப்பாக நடக்க போகுது. இதனால் உங்களுக்கு வந்து அதை சார்ந்த ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார தடைகள் பொருளாதார சிக்கல்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். அந்த பொருளாதார தடைகள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உங்கள் பொருளாதாரத்திலையும் வந்து கிடைக்க போகுது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த கடன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் தீர்க்க போகிறீங்க. கடன்லாம் கட்டி அந்த கடன்லேருந்து மீண்டு வர்றது மட்டும் இல்லாமல் மீண்டு வந்ததோடு சேர்த்து நீங்கள் வந்து ஏற்றங்களையும் அதிகமாக இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார நிலை மேம்பட போகுது. இதனால் உங்களோட பொருளாதார நிலை மேம்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வரப்போகுது.
அதே போல் வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறதும், அதே போல் நாவடக்கத்தோடு இருக்கிறதும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நாவடக்கத்தோடு இருக்கப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற நன்மைகளை நன்மையாக எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து நம்ம சில பரிகாரங்கள் இல்லை சில தடைகள் தாமதங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கப்போ அந்த தடைகள் தாமதங்கள்லேருந்து நீங்கள் விலக முடியும், இல்லை அதோட தாக்கத்தை குறைச்சிக்க முடியும். அதே போல் வந்து முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்கள் வீட்டிலேருந்து நம்ம வந்து இது போன்ற பலன்களை உங்களுக்கு வீடு தேடி கொண்டு வரும். அதற்கு